வாழ்த்துக்கள். அடுத்ததாக மலையக மாணவர்களின் கல்வியும் எழுத்தாணியின் பங்களிப்பும் என்ற தலைப்பில் பேச வருகிறார் எழுத்தாணியின் மலையக பிரதிநிதியாகிய திருமிகு வடிவேல் நிரோஷன். We would like to welcome Mr. Vadivel Niroshan, the upcountry regional representative of Elutani, Canada, and the principal of Kalimahal Mahavidyalayam to give his speech. அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலே இந்த வேர்களும் விழுதுகளும் 2026 கலை நிகழ்விலே பங்கேற்கின்ற எழுத்தாணியுடைய கௌரவ தலைவர் அமைப்பாளர் திருமதி நளினி முத்துலிங்கம் அம்மையார் அவர்களே, ஏனைய எழுத்தாணியுடைய பணிப்பாளர்களே, எழுத்தாணி சிறப்புரை இயங்குவதற்கு கொடையாளியாக இருக்கின்ற கொடையாளர்களே, என் அருமைமிகு தொகுப்பாளர்களே, பார்வையாளர்களே, மாணவ செல்வங்களே மற்றும் மாணவர்களுக்கு இந்த எழுத்தாணியினூடாக கற்பிக்கின்ற ஆசிரியர்களே, பெற்றார்களே, நலன் விரும்பிகளே, இதில் இணைந்திருக்கின்ற பெயர் குறிப்பிடாத ஏனையவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வந்தனங்கள். நான் நினைக்கின்றேன், இந்த எழுத்தாணி ஆரம்பம் தொடக்கம் இன்று வரையிலும் எழுத்தாணியினுடைய செயற்பாடுகளிலே அதிக ஈடுபாடும் நாட்டமும் கொண்டவன் என்ற வகையிலே, அதே போன்று ஒரு பாடசாலையின் அதிபர் என்ற வகையிலே இந்த எழுத்தாணி தொடர்பான விடயங்களை இங்கே பகிர்ந்து கொள்வதிலே நான் பெருமகிழ்வு அடைகின்றேன். எழுத்தாணி இலங்கையிலும் கனடாவிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசு சார்பற்ற அமைப்பு என்றாலும் கூட எங்களுடைய இந்த மாணவர்கள் மற்றும் சமூக நலனிலே மிகவும் அக்கறை கொண்ட ஒரு சிறந்த அமைப்பாக இந்த எழுத்தாணியோட அமைப்பை நான் காணுகின்றேன். ஏன் இந்த எழுத்தாணி அமைப்பு வேறு அமைப்புகளை விட வேறுபட்டது, வேறு அமைப்புகளை விட சிறப்பானது, வேறு அமைப்புகளை விட சிறப்பான வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது என்பதை நான் உங்கள் முன் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதுக்கான காரணங்களையும் இங்கே விளக்கமாக நான் வழங்க எதிர்பார்க்கின்றேன். எழுத்தாணியானது தன்னுடைய பல்வேறான செயற்திட்டங்களை எங்களுடைய மலையகத்திலும் இலங்கையிலும் நடைமுறைப்படுத்திக் கொண்டு செல்லுகின்றது. எனவே நாங்கள் நேரடியாக எழுத்தாணியூடாக பயன்பெற்றவர்கள் என்ற வகையிலே, நாங்கள் நேரடியாக அந்த செயற்திட்டங்களை கண்காணித்தவன் என்ற வகையிலும் நான் அந்த செயற்திட்டம் தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கத்தை நான் இங்க வழங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். முன்பு தாங்கள் கூறியது போல எழுத்தாணியுடைய கல்வி கண் என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் இப்பொழுது எங்களிடையே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. 1000 மாணவர்களை முன்னிறுத்து இந்த மலையகத்தினுடைய கல்வி அபிவிருத்தி, இலங்கையில் உள்ள ஏனைய மாணவர்களுடைய கல்வி தொடர்பான சிந்தனையை மேம்படுத்துவதற்காக இந்த கல்வி கண் நிகழ்ச்சி திட்டம் இப்பொழுது இங்கு இலங்கையிலே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதிலே மாணவர்கள் இடர்படுகின்ற பிரதான பாடங்களை மையமாக கொண்டு இந்த பிரதான பாடங்களிலே மாணவர்களுடைய அடைவு மட்டத்தை மேம்படுத்தும் நோக்காக நிறைய ஆசிரியர்கள், அங்கே கனடாவில் இருக்கின்ற நிறைய ஆசிரியர்கள் மற்றும் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற நிறைய நலன் விரும்பி ஆசிரியர்கள் இணைந்து கொண்டு இந்த எங்களுடைய இந்த கல்வி கண் நிகழ்ச்சி திட்டம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இத்திட்டத்திலே இணைந்திருக்கின்ற மாணவர்கள் எல்லோரும் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இவர்கள் மிகவும் பின்தங்கிய பிரதேசங்களிலே அல்லது தன்னுடைய கல்வியை தொடர்வதிலே மேலதிக வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியாத மாணவர்கள் தான் இந்த திட்டத்திலே இணைந்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு பல்வேறு சவால்கள் இருக்கிறது. தன்னுடைய கல்வியை தொடர்வதிலே பல்வேறு சவால்கள் இருக்கிறது. பொருளாதார ரீதியிலே இந்த மாணவர்கள் பின்னடைவா இருக்கின்றபடியினாலே மேலதிக வகுப்புகளிலே இந்த மாணவர்கள் கற்பது என்பது ஒரு சவாலான விடயமாக இருக்கிறது. மற்றும் இந்த சவால்களை எதிர்கொள்ளும் இந்த மாணவர்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த கல்விக்கண் வேலை திட்டம் மிகவும் ஒரு பேருதவியாக இருக்கிறது. நான் முன்பு அவதானித்தது போல எங்களுடைய வடக்கிலே இருக்கின்ற ஒரு தாய் கூறி இருந்தால், பல்வேறு சிக்கல் இருக்கின்ற மாணவர்களுக்கு இந்த கல்விக்கண் திட்டம் மிகவும் வாய்ப்பாக இருக்கிறது. எனவே இந்த மாணவர்கள் தன்னுடைய இடர்பாடான கல்வியை மேம்படுத்திக் கொள்வதற்கும் இடர்பாடான பாடங்களிலே தேர்ச்சிகளை பெறுவதற்கும் இந்த கல்விக்கண் வேலை திட்டம் மிகவும் சிறப்பான ஒரு பங்காற்றுகின்றது. நான் நினைக்கின்றேன், இந்த கல்விக்கண் திட்டத்திலே இணைந்து எங்களுக்கு இந்த மாணவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளையும் கற்பித்தலையும் மேற்கொள்ளுகின்ற அந்த ஆசிரியர்களுக்கு என் சார்பாக நான் மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே இந்த கல்விக்கண் திட்டத்தோடு இணைந்ததாக இந்த கல்வி என்ற ஒரு செயற்பாடு திட்டம் எழுத்தாணியினூடாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எழுத்தாணி இந்த கல்விக்கண் திட்டத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது நிறைய விடயங்கள் அதில் உள்ளடக்கி இருக்கிறது. அதாவது மாணவருடைய சுய கற்றலிலே அவர்களை மேம்படுத்துவதற்காகவும்
அவர்கள் தன்னுடைய சுய மதிப்பீடுகளை செய்து கொள்வதற்காகவும், அவர்களுடைய மீட்டல் பயிற்சிகளை மீட்டுக் கொள்வதற்காகவும், அவர்கள் தன்னுடைய கல்வியை தொடர்பயிற்சியாக நடைமுறைப்படுத்துவதற்காகவும் இந்த கல்வியை என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இதிலே ஒரு இணையதளத்தின் ஊடாக அந்த மாணவர்கள் தனக்கு தேவையான வினாத்தாள்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அது தொடர்பான மேலதிக விளக்கங்களை பெற்றுக் கொள்ளலாம். அந்த எங்களுடைய திட்டத்தின் ஊடாக அந்த இணையதளத்திலே அவர்கள் தன்னுடைய பயிற்சிகளை தொடர்பயிற்சியாக செய்து கொள்ளலாம் போன்ற இன்னும் ஒரு திட்டத்தையும் எழுத்தாணி இங்கே நடைமுறைப்படுத்துகின்றது. நான் நினைக்கின்றேன் இது 3 மொழிகளிலும் இருக்கின்றது. தமிழ், ஆங்கிலம், சிங்களம் போன்ற மொழிகளிலே இந்த செயற்பாடுகள் இருக்கிறபடியினாலே மாணவர்கள் பெருவாரியாக தங்களை மீட்டு பார்த்துக் கொள்வதற்கான ஒரு பயிற்சியை இந்த கல்வியை நிகழ்வு வழங்குகின்றது. அது மாத்திரமல்லாது மாணவர்கள் கல்வியிலே தங்கள் தொடர்கின்ற பொழுது அவர்களிலே ஏற்படுகின்ற சில சோர்வுகளை போக்குவதற்காகவும், அவருடைய அறிவு மட்டத்தை உயர்த்துவதற்காகவும் அவர்களுக்கு போஷணை என்பது மிகவும் இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கிறது. எனவே இத்திட்டத்துடனாக இணைத்ததாக இந்த உணவு திட்டம் என்ற ஒரு போசாக்கு திட்டத்தை எங்களுடைய எழுத்தாணி நிறுவனம் நடைமுறைப்படுத்துகின்றது. இதற்கு நீங்கள் தான் முன்பு கூறிய போத அமிழ்துகள் என்ற ஒரு பெயரையும் விட்டு இப்பொழுது இந்த உணவு நிகழ்ச்சி திட்டம் சிறப்பாக நடைபெறுகின்றது. இதனூடாக மாணவர்கள் போசாக்கு ரீதியாக நல்ல ஊட்டம் பெறுகிறார்கள். அதனூடாக தன்னுடைய கல்வியை சிறப்பாக முன்னெடுத்து செல்லுகின்றார்கள். இதன் திட்டமாக எங்களுடைய பாடசாலைகளிலே கிட்டத்தட்ட ஒரு 600 மாணவர்கள் இருக்கிறார்கள். அந்த மாணவர்களுக்கு போசாக்கான இலைக்கஞ்சி வேலை திட்டம் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. சகல மாணவர்களும் தன்னுடைய கல்வியை தொடரும் முன்பதாக இந்த இலைக்கஞ்சி அருந்தி தொடர்வதனால் மாணவர்கள் மிகவும் செழிப்பாகவும் ஆர்வமாகவும் ஒரு நல்ல போசாக்கோடும் தன்னுடைய கல்வியை கிரகித்துக் கொள்வதற்கு கற்பதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது மேலதிக வகுப்புகள் இந்த எழுத்தாணியூடாக நடைபெறுகின்றது. எனவே இந்த நிகழ்வு நடைபெறும் பொழுது இந்த மாணவர்கள் பின்னேரங்களிலே தங்கியிருந்து பாடசாலையில் தங்கியிருந்து கற்பதற்கான தேவை இருக்கிறது. அப்பொழுது இந்த மாணவர்களுக்கு மதிய உணவு வேலை திட்டம் எங்களுடைய எழுத்தாணியுடன் நடைபெறப்படுகின்றது. எனவே இது ஒரு சிறப்பான ஒரு வேலை திட்டமாக இருக்கிறது. மதிய உணவை பெற்றுக்கொண்ட எங்களுடைய மாணவர்கள் பின்னேரம் பாடசாலையிலே தங்கி இருந்து இந்த வேலை திட்டத்தை தன்னுடைய கல்வியை தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது மாணவர்களுக்கு எழுத்தாணி பல்வேறு கல்வி ஊக்குவிப்பு வேலை திட்டங்களை வழங்கி வருகின்றது. உதாரணமாக மாணவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் மடிக்கணினிகள் நல்ல சிறப்பாக தேர்ச்சி பெற்று தன்னுடைய செயற்பாடுகளை சிறப்பாக செய்வதவர்களை பாராட்டும் முகமாகவும் அவருடைய கல்வியை ஊக்குவிப்பதற்காகவும் தற்பொழுது மடிக்கணினி வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. எங்கள் லேப்டாப் என்று சொல்லுவோம் நாங்கள். லேப்டாப் வழங்கி மாணவர்களை அவர் ஊக்குவிப்பதற்கும் அவருடைய கல்வியை மேம்படுத்துவதற்குமான வேலை திட்டம் இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அது மாத்திரமல்லாமல் மாணவர்களை கல்வியிலே ஆர்வம் கொண்ட மாணவர்களாக மாற்றுவதற்கு இப்பொழுது நாங்கள் பரிசு பாராட்டுகளை எழுத்தாணியாக நாங்கள் வழங்கி வருகின்றோம். உதாரணமாக சிறப்பாக செயற்படுகின்ற மாணவர்களுக்கு டிக்ஷனரி போன்ற விடயங்களை நாங்கள் வழங்குகின்றோம். அது மாத்திரமல்லாது கற்றலிலே இடர்படுகின்ற அல்லது கற்றலுக்கு வசதியற்ற மாணவர்களுக்கு டேட்டா இணையதளத்திலே மாணவர்கள் இணையத்தினூடாக கற்பதற்கான டேட்டா வழங்குவதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இது அனைத்தும் எங்களுடைய மாணவர்களுடைய கல்வி ஊக்குவிப்பு வேலைகளாக இங்கே நாங்கள் அவதானிக்கின்றோம். இந்த செயற்திட்டங்கள் மிகவும் பயனுறுதியுடையதாகவும் மிகவும் திறமையான ஒரு செயற்திட்டமாக இருப்பதை நான் அவதானிக்கின்றேன். அது மாத்திரமல்லாது மாணவர் ஆசிரியர் உடல்நல மேம்பாட்டுக்காக நாங்கள் பல்வேறு செயற்திட்டங்களை செய்து வருகின்றோம். அதில் ஒரு செயற்திட்டமாக மாணவர்களுக்கு ஓகம் பயிற்சி நெறிகளை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து வருகின்றோம். இதனூடாக மாணவர்கள் சிறந்த உடல்நலம் கொண்ட மாணவர்களாக தன்னுடைய கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதை நான் நேரடியாக அவதானித்திருக்கின்றேன். அந்த மாணவருடைய ஒழுக்கம், அந்த மாணவருடைய செயற்பாடுகள் அனைத்தும் மிகவும் சிறப்பானதாக இருக்கிறது. மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, ஆசிரியர்களுக்கும் சமூகத்திலே கற்று பயின்ற சில மாணவர்களுக்கும் இந்த வேலை திட்டங்களை நான் செய்து வருகின்றோம். இந்த ஓகம் நிகழ்வானது மாணவர்கள் ஆசிரியர்கள் உள்ளடக்கி சமூகத்திலே இருக்கின்ற ஏனையவர்கள் உள்ளடக்கி நடைபெறுகின்ற ஒரு செயற்திட்டமாக இருக்கிறது. இந்த ஓகம் நிகழ்ச்சி திட்டத்தை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுது இதற்கு துணையாக நாங்கள் சில வேலை திட்டங்களை செய்தோம். உதாரணமாக அந்த ஓகம் செய்கின்ற மாணவர்களுக்கு தேவையான மேத்ஸ், அது போன்ற அந்த மாணவர்களுக்கு தேவையான சீருடைகள் போன்றவற்றை நாங்கள் தயார் செய்து வழங்கும் பொழுது அந்த ஓகம் நிகழ்வானது இன்னும் மேம்படக்கூடிய
இன்னொரு சிறப்பான நிகழ்வாக, மாணவர்கள் சிரமமின்றி கற்கக்கூடிய பயிலக்கூடிய ஒரு நிகழ்வாக இதை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். எனவே இந்த ஓபம் நிகழ்வு என்பது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு செயற்பாடாக இருக்கிறது. மாணவர் ஆசிரியர்கள் உடல்நலம் உளநலம் பேணி இந்த கல்வியிலே அவர்களை மேம்படுத்துவதற்காக. அது மாத்திரமல்லாது அடுத்த நிகழ்ச்சி திட்டமாக எங்களுடைய பெற்றோர் விழிப்புணர்வு வேலை திட்டங்களை நாங்கள் நடத்துகின்றோம். மாணவர்கள் கல்வி பயிலும் பொழுது இந்த மாணவர்களுக்கு துணையாக நிற்பவர்கள் எங்களுடைய பெற்றோர்கள். இந்த பெற்றோர்கள் பூரணமாக தெளிவு பெற்றிருப்பார்கள் ஆனால் மாத்திரமே எங்களுடைய மாணவர்கள் தன்னுடைய கல்வியிலே சிறப்பாக முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். எனவே பெற்றோர் கூட்டங்களை நாங்கள் நடத்துகின்றோம். இணையத்தினூடாக எங்களுடைய கௌரவ தலைவர் உட்பட அனைவரும் இணைந்து கொண்டு பாடசாலையில அவர்களை ஒன்றிணைத்து பெற்றோர்களுக்கு தேவையான கூட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம், நடாத்துகின்றோம். அது மட்டுமல்லாது எங்களுடைய தலைவர் அவர்கள் திருமதி நளினி முத்துலிங்கம் அவர்கள் ஒவ்வொரு பெற்றோரோடும் தனித்தனி தொடர்புகளை பேணி வருகின்றார். பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய அந்த அடைவும் அவருடைய செயற்பாடுகள் தொடர்பாக தனித்தனியே அந்த பெற்றோர்களோட பேசி அவர்களுக்கு தேவையான ஆலோசனை வழங்குகின்றார். அதே போல பெற்றோர்களுக்கு பல்வேறான ஆலோசனை செயலமர்வுகளை நாங்கள் நடத்துகின்றோம். எங்களுக்கெல்லாம் தெரியும், அங்கிருந்து புலம்பெயர்ந்த சில பலவார்களை கொண்டு பெற்றோர்களை நாங்கள் வழிபடுத்துவதற்காக அவர்களுக்கு ஆலோசனை செயலமர்வுகளை நாங்கள் நடத்துகின்றோம். அது மாத்திரம் அல்லாது இப்பொழுது ஒரு புதிய செயற்திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் நாங்கள் விஜயம் செய்து அந்த பெற்றோர்களை நேரடியாக சந்தித்து எழுத்தாணியுடைய செயற்பாடுகள் அதனுடைய முன்னடைவுகள் தொடர்பான விடயங்களை ஆய்வு செய்வதற்காகவும் அவர்களை தெளிவுபடுத்துவதற்கான வேலை திட்டங்களை தற்பொழுது நாங்கள் செய்து வருகின்றோம். இதனுடைய அடுத்த ஒரு செயற்திட்டமாக மொழி மேம்பாட்டு வேலை திட்டங்களை நாங்கள் எழுத்தாணியினூடாக இப்பொழுது ஆரம்பித்து நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். தமிழை இலகுவாக கற்பிப்பதற்கு தொடர்பான பயிற்சி நெறிகளை நாங்கள் ஆசிரியர்களுக்கு நாங்கள் இப்பொழுது வழங்கி இருக்கின்றோம். ஒரு தமிழ் மொழி என்பதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதை ஏன் நாங்கள் மேம்படுத்த வேண்டும், அதை எவ்வாறு நாங்கள் இலகுவாக மாணவர்கள் கற்பிப்பது, மொழியே தெரியாத மாணவர்களுக்கு எவ்வாறு நாங்கள் மொழியை இலகுவான முறையில் கற்பிப்பது போன்ற விடயங்கள் தொடர்பாக ஆசிரியர்கள் ஏனைய சமூகத்தில் உள்ள கற்ற மாணவர்களுக்கு நாங்கள் பயிற்சிகளை வழங்கி அவருக்கான சான்றிதழை வழங்கி அவர்களுடைய அதை ஒரு தொழிலாகவும் மேம்படுத்திக் கொள்வதற்கான வேலை திட்டங்களை எழுத்தாணியினூடாக நாங்கள் செய்து வருகின்றோம். அது மாத்திரமல்லாது அடுத்த ஒரு செயற்திட்டமாக எங்களுக்கு வளம் மேம்பாட்டு வேலை திட்டங்களை நாங்கள் செய்து வருகின்றோம். எங்களுடைய பாடசாலைகளிலே தற்பொழுது எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிற ஒரு பாரிய ஒரு சவாலாக இருக்கிறது. வேறு இடங்களிலிருந்து எங்களுடைய மாணவர்களுக்கு இணையத்தினூடாக கற்பிக்கும் பொழுது இந்த இணையத்தினுடைய ஏற்பட்டுகின்ற இடைஞ்சல் ஒரு காரணமாக இருக்கிறது. எங்களுக்கு இன்டர்நெட் வசதி இல்லாம காலங்களில் மாணவர்கள் பல்வேறு சிரமங்களை அனுபவித்து வந்தார்கள். எனவே இப்பொழுது நாங்கள் பாடசாலையிலே முழுமையான ஒரு வள நிலையம் ஒன்றை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எந்தவித இடையூறுமற்ற முழுமையான இன்டர்நெட் வசதி கிடைக்கக்கூடிய சகல உபகரணங்கள் உள்ளடக்கிய ஒரு இணைய வசதியுடைய ஒரு ரிசோர்ஸ் சென்டர் நாங்கள் உருவாகி இருக்கின்றோம். பெரிய ஒரு பாரிய பொருளாதார செலவு, பாரிய முயற்சி, பாரிய தடைகளை தாண்டி எழுத்தாணி நிறுவனம் எங்களுடைய பாடசாலையிலே சகல மாணவர்களும் ஒருங்கிணைந்து கற்கக்கூடிய ஒரு வள நிலையத்தை, எந்தவித இடையூறுமற்ற ஒரு வள நிலையத்தை நாங்கள் உருவாக்குகின்றோம். சகல வளங்களும் அந்த வள நிலையத்தில் இருக்கிறது. நீங்கள் அவதானித்திருக்கலாம், மாணவர்கள் அந்த வள நிலையங்களிலிருந்து ஆசிரியர்களாக நேரடியாக தங்கள் கற்கக்கூடிய காணொளிகளை நான் முன்பே அவதானித்தேன். எனவே இவ்வாறான ஒரு வள நிலையம் என்பது மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, தங்களுடைய கல்வியை தொடர்வதற்கு தேவையான மேம்பாட்டு வேலை திட்டங்களை மேற்கொள்கின்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கிறது. எந்தவித தடையுமற்ற ஒரு வள நிலையமாக இருக்கிறது. நாங்கள் எதிர்காலத்தில் யோசிக்கிறோம், இந்த வள நிலையங்களை அயற்பிரதேசங்களில் இருக்கின்ற பாடசாலைகளை இணைத்துக் கொண்டு சகல மாணவர்களும் கற்கக்கூடிய ஒரு வள நிலையமாக இந்த வள நிலையம் இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் ஏற்படுத்த எதிர்காலத்தில் நாங்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். எனவே அயற்பாடசாலைகள், பாடசாலை சமூகம், பாடசாலை மாணவர்கள் போன்ற அனைவரும் இந்த வள நிலையத்தில் இணைந்து கொண்டு இந்த வள நிலையத்தினூடாக கற்கக்கூடிய வசதிகளை இந்த எழுத்தாணி நிறுவனம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் லேர்னிங் ரிசோர்ஸ் சென்டர் என்று. மிகவும் பயனுறுதியான ஒரு நிலையமாக இந்த நிலையம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலே ஏனைய பிரதேசங்களுக்கும் இதை விஸ்தரிப்பது தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எழுத்தாணி நிறுவனம். எனவே அவர்களுக்கு சந்தர்ப்பத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்த ஒரு நிகழ்வாக தொழிற்பயிற்சி ஊக்குவிப்பு வேலைத்திட்டம் எழுத்தாணியினூடாக இடம்பெறுகின்றது. நட்பவி என்ற வேலைத்திட்டம் அண்மையிலும் கூட அந்த தொழிற்பயிற்சி நிகழ்விலே
கலந்து கொண்ட மாணவர்கள் தங்களுடைய தொழிற்பயிற்சியை நிறைவு செய்து தொழிலுக்காக தயாராகி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையில அந்த நிகழ்வுகளை நான் யாழ்ப்பாணத்தில் கலந்து கொண்டே மிகவும் சிறப்பான ஒரு வேலை திட்டம். நாங்கள் வெறுமனே கல்வியை மாத்திரம் யோசிக்கவில்லை. கல்வி கற்று இடையிலே தொழிலின்றி இருக்கின்ற மாணவர்களை நாங்கள் எவ்வாறு தொழிற்பயிற்சி வழங்கி அவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காகவும் தன்னுடைய குடும்பத்தை உயர்த்துவதற்குமான வேலை திட்டங்களை செய்து வருகின்றோம். அதனுடைய அடுத்த கட்டம் மீண்டும் அடுத்து வருகின்ற வாரங்களில் ஆரம்பிக்க இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே திருமதி ராணி ஜெயரத்னம் அவர்களை நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அவர்களும் இந்த திட்டத்தில் இணைந்து கொண்டு இந்த மாணவர்களை பயிற்றுவிப்பதிலே மிகவும் பாடுபட்டு ஈடுபட்ட ஒரு எங்களுடைய பணிப்பாளர் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும், அதே போல திரு ராஜ் சார் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நட்பவி நிகழ்வு என்பது மிகவும் ஒரு சிறப்பான நிகழ்வு. நாங்கள் வெறுமனே கல்வியில் மாத்திரமல்ல, அடுத்து எங்களுடைய மாணவர்களை தொழிலில் ஈட்டு செல்வதற்கான பயிற்சிகளையும் நாங்கள் வழங்கி வருகின்றோம். அது மாத்திரமல்லாது எங்களுடைய அடுத்த செயற்திட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அண்மையிலே இலங்கையில் ஏற்பட்ட டிட்வா பாதிப்பினால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டது. மண் சரிவு, பாரிய பிரச்சனைகள், உயிரிழப்புகள், வீடின்றிய மாணவர்கள், வீடின்றிய பெற்றோர்கள் போன்ற பல்வேறு சம்பவங்கள் இன்னும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய அம்மையார் நளினி அவர்கள் உடனடியான சில தேர்வுகளை மேற்கொண்டார். உடனடியான சில ஏற்பாடுகளை செய்திருந்தால் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்களுக்கு தேவையான உலருணவுகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். மிகவும் பெருமதியாக இருந்தது அந்த உலருணவுகள். எங்களுக்கெல்லாம் நாங்கள் மிக சந்தோஷப்பட்டார்கள். எங்களுடைய இவ்வாறான ஒரு அமைப்பு இந்த சந்தர்ப்பத்திலே எங்களை நாடி வந்து உலருணவு பொதிகளை வழங்கி இருக்கிறது. மிகவும் நாங்கள் அந்த அமைப்புக்கு நன்றியுடையதாக இருக்கிறோம் என்று இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள், அது மாத்திரமல்ல அந்த மாணவர் எங்களுடைய டிட்வாவில பாதிக்கப்பட்டவர்களுக்கான உடைகள் போன்ற பல்வேறு வேலை திட்டங்களை நான் செய்து வந்தோம். அது மாத்திரமல்லாது அடுத்த ஒரு நிகழ்ச்சி திட்டமாக பாடசாலையிலே விளையாட்டை மேம்படுத்துவதற்காக பாடசாலை உபகரணங்களை எங்களுக்கு வழங்கியிருந்தார்கள். எனவே இந்த உபகரணங்கள் அனைத்தும் தற்பொழுது எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கிறது. அவர்களுடைய கல்வியோடாக இணைந்ததோடு மாத்திரமன்றி தன்னுடைய விளையாட்டு ரீதியாகவும் தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. உண்மையில நான் நினைக்கிறேன், நிறைய விடயங்கள் எழுத்தாணி தொடர்பாக நிறைய விடயங்களை சொல்லலாம். ஏன் இந்த அமைப்பு வேறு அமைப்புகளை விட வேறுபட்டது? ஏன் வேறு அமைப்புகளை விட இந்த அமைப்பு செயற்திறன் மிக்கது போன்ற விடயங்களை நான் ஒட்டுமொத்தமாக நோக்கும் பொழுது நான் நினைக்கின்றேன், ஒரு அமைப்பானது தன்னுடைய இலக்கு ஒன்றை தீர்மானித்திருக்கும். அதனுடைய செயற்திட்டத்தை தீர்மானித்தால் செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தி கொண்டு சென்று அந்த செயற்திட்டத்தின் அடைவு எவ்வாறு இருக்கும் என்று அவதானிக்குமே தவிர, ஆனா எங்களுடைய எழுத்தாணி அமைப்பு அவ்வாறு அல்ல. ஒரு செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும். அந்த செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு செல்கையில் அதுல ஏற்படுகின்ற சில இடர்பாடுகள் இடையிலே களைவதற்காக சில உப செயற்திட்டங்களை ஆரம்பிக்கும். எல்லா அமைப்புகளும் செயற்திட்டத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுமே தவிர இடையிலே ஏற்படுகின்ற அந்த உப பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மேற்கொள்ளாது. ஆனால் எங்களுடைய எழுத்தாணி அமைப்பு அவ்வாறு அல்ல. ஒரு தாயாக இருந்து ஒரு சமூக பொறுப்புணர்வுடன் தன்னுடைய செயற்திட்டங்களை மேற்கொள்கின்ற அதே நேரங்களிலே தன்னுடைய செலவையும் எதிர்பாராது உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் பெற்றுக்கொண்டு இடையிலே சில உப செயற்திட்டங்களை ஆரம்பிக்கும். கல்வி எனும் பொழுது கல்வியிலே ஈடுபடுகின்ற மாணவர்கள் எதிர்நோக்குகின்ற சவால்கள் தான் போசாக்கு மற்றும் பல்வேறு சவால்கள் இணைப்பு அது ஒரு உப செயற்திட்டமாக ஆரம்பிக்கும். எனவே நான் நினைக்கிற இந்த எழுத்தாணி எங்களுடைய இலங்கையில கனடா நிறுவனம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு அரசு சார்பற்ற நிறுவனமாக அறநிறுவனமாக இயங்குவதற்கு காரணம் அதில் இருக்கின்ற உங்களுடைய அர்ப்பணிப்புகள், உங்களுடைய உழைப்புகள். நிச்சயமாக உங்களுடைய உழைப்பு வீணாகாது. நிச்சயமாக இதனுடைய நீங்கள் விதைக்கின்ற விதை எதிர்காலத்திலே பெரிய ஒரு விருட்சமாக இருக்கும். உண்மையிலே சிறப்பான உங்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு உங்களுடைய நலன் விரும்பிகள் நீங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு நீங்கள் ஊக்குவிக்கும் இந்த எழுத்தாணி நிறுவனம் எதிர்காலத்திலே ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நிறுவனமாக இருக்கும். எனக்கு நிறைய நேரம் தேவை, இருந்தாலும் நான் கருத்து கொள்ளவில்லை. நிறைய சொல்ல வேண்டி இருக்கிறது. இருப்பினும் கூட உங்களுடைய கால நேரத்தை கணக்கு கொண்டு இந்த நிகழ்வு சிறப்புற அமைய வேண்டும். நீங்கள் அனைவரும் சிறப்பாக செயற்பட வேண்டும். எதிர்காலம் நீங்கள் விதைக்கின்ற விதை எதிர்காலத்திலே ஒரு நல்ல விருட்சமாக மாறும். நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் சந்தர்ப்பத்திலே என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Thank you, Mr. Vadivel Niroshan, for bringing recognition on how Eluthani Canada has contributed to the Malayaham students. Thank you.